கார் நிறுத்திருக்கீங்க? எடுங்க முதல்ல. இப்படிதான் யாரும் இல்லாத நேரமா பார்த்து டெய்லி கார் நிறுத்திட்டு போயிடுவீங்களா? ஏங்க எங்க வீட்டு முன்னாடி கார் நிறுத்த இடம் இல்லைங்க, அதான். அதுக்கு எங்க வீடு தான் கிடைச்சதா? ஆமா, யார் நீங்க முதல்ல? உங்களை இந்த ஏரியால நான் பார்த்ததே இல்ல. பக்கத்து தெருவுக்கு புதுசா வீடு குடி வந்திருக்கேன் மேடம். அங்க ரோடு ரொம்ப சின்னது, பைக்கு கூட சரியா போயிட்டு வர முடியாது. அதான் அக்கம் பக்கத்துல இருக்கவங்களாம் இங்க கார் நிறுத்திக்கலாம்னு சொன்னாங்க. எவ சொன்னா? கூப்பிடுங்க அவள முதல்ல. இங்க நாக்கு புடுங்க மாதிரி 4 கேள்வி கேட்டாதான். ஏன் வீட்டு முன்னாடி கார் நிறுத்திட்டு அவ பர்மிஷன் கொடுப்பாளா? யார் அவ? அவ பேர் என்ன? அவ வீட முதல்ல காட்டுறேன். ரெண்டுல ஒன்னு பாத்துறேன். இதுக்கு இப்ப பிரச்சனை பண்றீங்க? நான் காரை ஓரமா ரோட்ல தானே பார்க் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாம இது கவர்மெண்ட் ரோடு தானே, அப்புறம் என்ன? ஓ, கவர்மெண்ட் ரோடு ரூல்ஸ்லாம் பேசுறீங்க. அப்போ நீயா இங்க வந்து காரை நிறுத்திட்டு யாரோ சொன்னாங்கன்னு மாத்தி பேசுறல? உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? 10 லட்சம் ரூபாய் கொடுத்து கார் வாங்க தெரியுதுல, அடுத்து அவங்க வீட்டு முன்னாடி நிறுத்தும் போது பர்மிஷன் வாங்கணும்னு தெரியாதா? படிச்சவங்க தானே நீங்க. ஏங்க தேவையில்லாம பேசாதீங்க, பொண்ணுன்னு பாக்குறேன். இல்ல நீங்க பேசுற பேச்சுக்கு நான் பேசுறதே வேற. ஓ அப்படியா? பேசுடா பேசு. நீ என்ன பேசுற நானும் பாக்குறேன். நீங்க டா போட்டு பேசினா அப்புறம் நான் டீ போட்டு பேச வேண்டியதா இருக்கும், பாத்துக்கோங்க. இப்ப பேசு. இப்ப டீ போடுறா? பொண்ணுங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு? உன்ன மாதிரி எத்தனை பேரை பாத்திருப்பேன். எல்லாம் சும்மா வாய் உதார்தான். இன்னொரு வாட்டி காரிங்க வரட்டும், அப்ப இருக்கு. ப்ராஜெக்ட் அண்டே முடிச்சிட்டோம் சார், நாளைக்கு சப்மிட் பண்ணிடலாம் சார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஓகே சார். ஏய், உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா? சோற தானே திங்கிற, இல்ல வேற ஏதாச்சும் திங்கிறியா? நின்னுட்டு இருக்க வண்டியில வந்து இடிச்சிட்டு இருக்க, கண்ணை எங்க பொருளைக்கு பண்ணி வச்சிருக்கியா? முதல்ல உனக்கு எல்லாம் எவன் லைசன்ஸ் கொடுத்தான்? என்னோட தப்புதான். உங்க காருக்கு எவ்வளவு செலவாகுமோ நான் கொடுத்துறேன். இப்ப என்ன போக மட்டும் விடுங்க ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது. நான் இப்பவே போலீஸ் கால் பண்றேன். போலீஸ் வரட்டும், வந்து உன் மேல கேஸ் போட்டும். அப்பதான் நீ எல்லாம் திருந்துவ. ஏய், உன்ன மாதிரி வண்டி ஓட்ட தெரியாத ஆளுங்களால தான் ரோட்ல போயிட்டு வரவங்களுக்கு அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆயிட்டு இருக்கு. இல்ல வேண்டாம், என்னோட ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிடல்ல இருக்காரு. அவரை பார்க்க தான் நான் இப்ப போயிட்டு இருக்கேன். என்னோட எமோஷன்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். அத பத்தியே யோசிச்சுட்டு வேகமா வண்டி ஓட்டிட்டு வந்தனால தான் இப்படி இடிச்சிட்டேன். உங்க காருக்கு எவ்வளவு செலவாகுமோ எல்லாத்தையும் நான் கொடுத்துறேன். இப்ப என்ன போக மட்டும் விடுங்க ப்ளீஸ். ஏய், என்ன நடிக்கிறியா? உன் திமிரு பேச்செல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். ஐயோ இல்ல, நீங்க வேணா போனை செக் பண்ணி பாருங்க. ஹாஸ்பிடல்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. உங்ககிட்ட நான் அன்னைக்கு அப்படி பேசுனது தப்புதான். ஆனா அதுக்கு பழி வாங்க இது நேரம் கிடையாது. என்ன போக விடுங்க ப்ளீஸ். சாரிங்க, நீங்க கிளம்புங்க. ஏங்க, நீங்க உங்க வண்டியில எடுத்துட்டு என் கூட வாங்க, நான் உங்க ஹாஸ்பிட்டல் விட்டுறேன். இல்ல வேணா பரவாயில்ல. ஏங்க, நீங்க உங்க ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட் ஆன விஷயம் தெரிஞ்சதும் அந்த நினைப்புல தான் உங்க வண்டியில விட்டீங்க. நீங்க இதே நினைப்புல வண்டி ஓட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது இல்ல, ரோட்ல போறவங்களுக்கு நல்லது இல்ல. அதனாலதான் சொல்றேன், நீங்க என் கூட வாங்க, நான் உங்களை விட்டுறேன்.